குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வியாழக்கிழமை ஜூலை மாதம் 2ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு உங்கள் ஆவியினால் பாருங்கள். ஆரம்ப வசனமாக 2 கொரிந்தியர் 4 வசனங்கள் 17, 18 பார்ப்போம். வசனம் 17 முதலாம் பகுதியையும் 18ஐயும் பார்ப்போம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறோம். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஹல்லேலூயா. தேவன் நீங்கள் உங்கள் இயற்கையான கண்களால் மட்டுமல்ல, உங்கள் ஆவியின் கண்களாலும் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆவியினால் பார்ப்பது என்பது தேவன் பார்ப்பது போல் பார்ப்பதாகும். உங்கள் கண்கள் காண்பதை விட தேவனுடைய வார்த்தை சொல்வதை விசுவாசிப்பதே அதற்கான அர்த்தம். வேதாகமத்தில் தீர்க்கதரிசியான எலிஷா அப்படித்தான் செய்தார். அவர் தங்கியிருந்த நகரத்தை சீரியாவின் படை சூழ்ந்த போதும் அவர் பயப்படவில்லை. ஏனெனில் அவரோடு இருந்தவர்கள் எதிரியின் படையை விட அதிகம் என்பதை அவர் ஆவியில் கண்டார். அதன் விளைவாக அவர் வெற்றியை பெற்றார். இது 2 ராஜாக்கள் 6 வசனங்கள் 16, 18 உள்ளன. தேவனுடைய வார்த்தை பயத்திற்கும் எந்த சவாலுக்கும் அப்பால் பார்க்க உங்களுக்கு உதவுகிறது. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை அது காட்டுகிறது. நீங்கள் பலமுள்ளவர்கள், அன்புக்குரியவர்கள், வெற்றியாளர்கள். ஹல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய வார்த்தையை படிப்பதில் நேரத்தை செலவிடுங்கள். அது கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை மட்டுமல்ல, எந்த கடினமான காரியத்தையும் தைரியமாக எதிர்கொள்ள உங்கள் விசுவாசத்தையும் அது வளர்க்கும். நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். 2 பேதுரு 1 வசனம் 3. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். தேவனுடைய வார்த்தை என்னுள் உயிரோடும் வல்லமையோடும் செயல்படுகிறது. ஆகையால் நான் தெய்வீக சுகத்தில் நடக்கிறேன். நான் பலமுள்ளவள் அல்லது பலமுள்ளவன். நான் ஞானமுள்ளவன் அல்லது ஞானமுள்ளவள். நான் ஒவ்வொரு நாளும் மேலும் மேலும் வளர்ந்து விசுவாசத்தில் நிரம்புகிறேன். தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உங்களிடத்தில் வந்தோம் ராஜா. நீங்கள் தந்த இந்த அழகான வசனத்துக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இன்றைய நாளிலிருந்து அப்பா கேட்பவர்கள் ஒவ்வொருவரையும் அப்பா ஆசீர்வதிங்க. அவர்களை உங்கள் வசனத்தில் தியானமாயிருந்து என் அன்பு ராஜாவே அப்பா நீங்கள் அவர்களை எந்த வழியில் நடத்த விரும்புகிறீர்களோ அதன்படி நடந்து உங்கள் வார்த்தை சொல்வதன் முழு ஆண்டவரே பிம்பமாக அவர்கள் மாற அவர்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. கூட இருங்க, வழி நடத்துங்க, காத்து கொள்ளுங்க. அவர்கள் ஜெபம் ஒவ்வொன்றுக்கும் என் அன்பு அப்பாவே உங்கள் நாமத்தினால் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீங்கள் இன்றைய நாளில் பதில் தருவதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபித்தோம் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Thursday, 2nd of July 2026, and the topic for today is See from your spirit. The opening scripture is taken from 2 Corinthians 4 verse 18. While we do not look at the things which are seen, but at the things which are not seen. For the things which are seen are temporary, but the things which are not seen are eternal. God wants you to also see with the eyes of your spirit, not just with your physical eyes. Seeing by the Spirit means seeing the way God sees. It is choosing to believe what God's word says rather than what your eyes see around you. That's exactly what Prophet Elisha did in the Bible.
When the Syrian army surrounded the city where he was staying, he was calm because he saw in the spirit that those who were with him were more than the army. And with that, he won against them. This is in 2 Kings 6 verses 16 to 18. God's word helps you to see beyond fear or any challenge. It shows you who you are in Christ, strong, loved, and victorious. So spend time studying God's word. It will not only show you who you are in Christ, but also help you grow your faith to face any difficult task boldly. Hallelujah. Let's look at another scripture from 2 Peter 1 verse 3. According as his divine power hath given unto us all things that pertain unto life and godliness through the knowledge of him that hath called us to glory and virtue. Hallelujah. Please repeat this after me. God's word is alive and at work in me. Therefore, I walk in divine health. I am strong, wise, and I grow better every day and full of faith. Glory to God. Hallelujah. Let's pray. Father God, in the name of Jesus, thank you for this beautiful word that you gave us today and reminded us who we are in you, Lord Jesus. We are the product of the word of God. Lord, today help us, help everyone who is listening, Lord, from today on. Let them meditate on the word and become the best version of who you have made them to be. Thank you, Lord Jesus, for answering our prayers all the time. Bless them, guide them, protect them. In the mighty name of Jesus, we prayed. Amen. God bless you all. See you tomorrow. Good morning. என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று செவ்வாய்க்கிழமை ஜூன் மாதம் 30 2026. இன்றைக்குரிய தலைப்பு ஒரு முன்மாதிரியாக இருங்கள். ஆரம்ப வசனமாக 1 தீமோத்தேயு 4:12 பார்ப்போம். நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஒவ்வொரு நாளும் நல்ல முன்மாதிரியாக இருந்து தேவனுக்காக பிரகாசியுங்கள். உங்கள் வார்த்தைகள், செயல்கள் மற்றும் சிந்தனைகள் அனைத்தும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். வேதாகமத்தில் தானியல் புத்தகத்தில் தானியலை நினைத்து பாருங்கள். அவர் ஒரு இளைஞனாக வெளிநாட்டில் இருந்த போதிலும் தேவனுக்கு விசுவாசமாக இருந்தார். அவர் ஜெபித்தார், மற்றவர்களுக்கு உதவினார், தேவனுடைய வார்த்தை சொல்வது போல் நடந்தார். இதனால் அவர் தமது நண்பர்களுக்கும் சுற்றியுள்ள அனைவருக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக ஆனார். முன்மாதிரியாக இருப்பது யாரையும் கவர்வதற்காக அல்ல, அது தேவன் உங்களை உருவாக்கியபடி உங்கள் சிறந்த வடிவமாக இருப்பதை குறிக்கிறது. உங்கள் நண்பர்களிடம், உறவினர்களிடம், சக வேலையாட்களிடம் அன்பாக இருங்கள், இனிமையாக பேசுங்கள், மற்றவர்களுக்கு உதவுங்கள். உங்கள் வாழ்வில் தெரிவு செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும், படிப்பிலும், தேர்வுகளிலும், வேலையிலும் மற்றும் எல்லா விதமான வாழ்க்கை பொறுப்புகளிலும், சிந்தனைகளிலும் கூட எப்போதும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வழிகாட்டட்டும். நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். கொலோசையர் 1:10. சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். நான் என் உலகத்தில் ஒளியாக இருக்கிறேன். என் வாழ்க்கை தேவனுடைய மகிமைக்காக உள்ளது. ஆகையால் நான் செல்லும் எல்லா இடங்களிலும் அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறேன். என் வாழ்க்கை அவருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருகிறது. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உங்களிடத்தில் வருகிறோம் ராஜா.
இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தையின் மூலம் எங்களை கூட பேசினதற்காக நன்றி இயேசு ராஜாவே. அப்பா, நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் என்னை இயேசு ராஜாவே இன்றைய நாள் முதல் அப்பா இந்த உலகத்துக்கு ஒளியாக உப்பாக திகழவும் உங்கள் வார்த்தையின் படி நடக்கவும் என்னை இயேசு ராஜாவே ஒரு முன்மாதிரியாக உங்களை பிரதிபலிக்கும் உங்கள் ஸ்தானாதிபதிகளாக இந்த பூமியில் வலம் வர எங்களுக்கு கிருபை தாங்க இயேசப்பா. உங்கள் கண்களால் மற்றவர்களை பார்க்கவும் உங்கள் இருதயத்தால் மற்றவர்களை நேசிக்கவும் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க அப்பா. கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அவர்கள் என்னென்ன பாடுகளுக்குள்ளாக போய்கொண்டிருந்தாலும் என் இயேசு ராஜாவே உங்கள் வார்த்தைகளுக்கூடாக அவர்களை தேற்றி வழி நடத்தி என் இயேசு ராஜாவே அவர்கள் எல்லா அப்பா அந்த சோதனைகளில் இருந்து அப்பா காத்து வழி நடத்துங்க அப்பா. இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபித்தோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Tuesday, 30th of June 2026, and the topic for today is Be an Example. The opening scripture is taken from 1 Timothy 4 verse 12. Be an example to all believers in what you say, in the way you live, in your love, your faith, and your purity. Hallelujah. Shine for God every day by being a good example to others. Your words, actions, and thoughts should show God's love. Think about Daniel in the book of Daniel in the Bible. Even as a young boy in a foreign land, he stayed faithful to God. He prayed, helped others, and did what God's word instructed him to do. Because of this, he became a shining example to his friends and everyone around him. Being an example doesn't mean trying to impress anyone. It means being the best version of yourself. That is, the person the Lord has made you to be. Be kind to your friends, family members, colleagues, neighbors. Speak nicely and help others. Let God's word guide your choices and thoughts always. Hallelujah. Let's look into another scripture from Colossians 1 verse 10. That ye might walk worthy of the Lord unto all pleasing, being fruitful in every good work and increasing in the knowledge of God. Glory to God. Please repeat after me. I am the light in my world, and my life is for God's glory. Therefore, I manifest His love everywhere I go and bring praise to His name. In Jesus' name, amen. Hallelujah. God bless you all. See you tomorrow.